கோட் படத்தின் வெற்றிக்கு பிறகு தளபதி விஜய் தனது கடைசி படமான தளபதி 69 படத்தில் நடித்து வருகிறார். இயக்குனர் ஹெச் வினோத் இயக்கத்தில் உருவாகி வரும் இந்த படத்தில் தளபதி விஜய்க்கு ஜோடியாக பூஜா ஹெக்டே நடித்து வருகிறார். மேலும் பாபி தியோல், கௌதம் வாசுதேவ் மேனன், பிரகாஷ் ராஜ், நரேன், பிரியாமணி, மம்தா பைஜு, மோனிஷா பிளஸி, சமந்தா ஆகியோர் பலர் நடித்து வருகின்றனர். அனிருத் இப்படத்திற்கு இசையமைக்கிறார். கேவின் புரொடக்ஷன் நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்கிறது. இந்த படத்திற்கு தளபதி விஜய்க்கு ரூபாய் 275 கோடி சம்பளம் கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் பூஜா ஹெக்டேவிற்கு ரூபாய் 6 கோடி சம்பளம் கொடுக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்த ஆண்டு தொடக்கத்தில் பலரும் எதிர்பார்த்த வகையில் தன்னுடைய தமிழக வெற்றிக் கழக கட்சியின் அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டார் தளபதி. தனது முதல் மாநாட்டில் பேசிய எதிர்கட்சியினரை கிழித்து தொங்கவிட்டார். இதனால் தளபதி 69 படத்திற்கு சிக்கல் எழுந்துள்ளது. அதாவது படத்தை ரிலீஸ் பண்ணும் நிறுவனமான ரெஜெண்ட் உதயநிதி ஸ்டாலின் தளபதி 69 படத்தை ரிலீஸ் பண்ண விடமாட்டேன் என கண்டனம் தெரிவித்துள்ளார். இவர் பேசியதை ஒரு பொருளாக கூட மதிக்கவில்லை தலைவர் விஜய். தளபதி 69 படமானது தெலுங்கு சினிமா நடிகர் பாலகிருஷ்ணன் நடிப்பில் திரைக்கு வந்த பகவந்த் கேசரி படத்தின் தமிழ் ரீமேக் என்று சொல்லப்படுகிறது. முழுக்க முழுக்க அரசியல் பின்னணி கதையை மையப்படுத்திய இந்த படத்தில் தளபதி விஜய் அரசியல்வாதியாக நடிப்பதாக நம்பத்தகுந்த வட்டாரத்திலிருந்து தகவல் கசிந்துள்ளது. இந்த படத்தின் படப்பிடிப்பு கடந்த மாதம் பூஜையுடன் தொடங்கியது. விஜய் மற்றும் பூஜா ஹெக்டே இருவரும் நடித்துள்ளனர். சேகர் மாஸ்டர் நடனம் அமைத்து கொடுத்துள்ளார். இதைத் தொடர்ந்து தற்போது சென்னையில் 2வது கட்ட படப்பிடிப்பு நடந்து வருகிறது. இது தளபதி விஜயின் கடைசி படம் என்பதால் படத்தின் மீது அதிக எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. ஏனென்றால் தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கி முதல் மாநாட்டையும் வெற்றிகரமாக நடத்தி முடித்த தளபதி விஜய் 2026 சட்டமன்ற தேர்தலில் களமிறங்க இருக்கிறார். இதற்காக நாடு முழுவதும் தீவிரமாக பிரச்சாரம் மேற்கொள்ளவும் தன்னை தயார்படுத்தி வருகிறார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.